அன்புள்ள விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி யாரும் பேசாமல் இருந்தால் அதுவே ஆபத்து. ஆனால் இன்றைக்கு உங்களை குறை சொல்கிறார்கள், தனிப்பட்ட தாக்குதல் செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் முக்கியமானவராக மாறிவிட்டீர்கள். ஒரு மனிதர் சாதாரணமாக இருந்தால் அவரை யாரும் தாக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு மனிதர் மக்களின் மனதில் இடம் பிடிக்க ஆரம்பித்தவுடன் அவரை கீழே இழுக்க முயற்சிகள் தொடங்கும். இது புதியதல்ல. நேற்று எம்ஜி ராமச்சந்திரன் விமர்சிக்கப்பட்டார், ஜெயலலிதா அவமதிக்கப்பட்டார். ஆனால் இன்று அவர்கள் வரலாறு. விஜய் அவர்களே, தனிப்பட்ட தாக்குதல் என்பது உங்கள் கருத்துக்களுக்கு பதில் சொல்ல முடியாதவர்களின் ஆயுதம். அதை மனதில் எடுக்காதீர்கள். நீங்கள் ஏன் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்திருங்கள். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவா? ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையாலா? அப்படியானால் அந்த நோக்கம்தான் உங்கள் பலம். கல்லை எறிவார்கள், ஆனால் அந்த கல்லாலே கோட்டை கட்ட முடியும். தயமைசியாகிருங்கள், உறுதியாயிருங்கள், உண்மையாயிருங்கள். அந்நேரம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வது. இன்று உங்களை குறை சொல்வார்கள், நாளை உங்களை பற்றி பேசுவார்கள், ஒரு நாள் உங்களை மதிப்பார்கள். விமர்சனம் வந்தால் அது உங்களை உடைக்க அல்ல, உங்களை வடிவமைக்க. வலிமையாக இருங்கள், நிலைத்திருங்கள், பாதையை விட்டு விலகாதீர்கள். வரலாறு காத்திருக்கிறது. மக்கள்